ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். இந்த வீடியோவில் பொருட்டோ சாப்டர் 28ல் என்ன நடக்குங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆன ஸ்னீக் பிக், ஸ்பாய்லர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம வியூவர்ஸில் 80% ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணலை. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்னீக் பிக் எடுத்துக்கிட்டால் பொருட்டோ ஷிகமாரு கவாக்கியுடைய கான்வர்சேஷனை தான் நமக்கு காட்டியிருந்தாங்க. மாமுஷி சொன்னதை விட பல நாள் முன்னாடியே லீஃப் வில்லேஜுக்குள்ளே வந்துட்டாரு. இதை கேட்டு ஷிகமாரு ஷாக் ஆகியிருப்பார். இன்னொரு பக்கம் கோஜி அவ்வளோதான், ஃபேட் அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாரு. கவாக்கி இருங்கடா உங்களை வச்சுக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இதுதான் ஸ்னீக் பிக்காக வந்திருக்கும். இந்த சாப்டருக்கு கவரா சுமிரே இருக்காங்க. பொருட்டோவோட ஸ்வாடை ஹக் பண்ணுற மாதிரியான ஒரு கவரை தான் இந்த சாப்டருக்கு கொடுத்துருக்காங்க. இது போக இன்னொரு ஸ்னீக் பிக்கும் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதில் ஈனோஜின், நான் இதை லீஃப் வில்லேஜுக்காக தான் பண்ணுறேன், நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணமே ஹீமாவரி தான், இதனால் நான் உன்னோட துரோகத்தை மறந்துட்டேன்னு நினைக்காத பொருட்டோ உசுமாக்கின்னு சொல்கிறாரு. அதுக்கு பொருட்டோ, நானும் உன்னை மதிக்கலாம் இல்லை, நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வரேன். ஹீமாவரியை நீ அழ வச்சின்னா நான் உன்னோட மண்டையை ஷேவ் பண்ணி மொட்டையாக்கிடுவேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஈனோஜின், இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை, ஏன்னா அவங்க குடும்பத்தையே நாசம் பண்ணவன் நீ தானே சொல்கிறதோட இந்த ஸ்னீக் பிக் முடிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த சாப்டரில் லெஸ் டாக்கிங் மோர் ஃபைட்டிங்காக இருக்க வாய்ப்பு அதிகம். அதை டைவர்ட் பண்ணுற விதமாக தான் இந்த மாதிரி ஸ்னீக் பிக்கை விடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் லீக்கான பேனல்ஸ்லாம் இதுதான். அடுத்து சாப்டரோட லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன்ஸை பார்ப்போம். சிச்சுவேஷன் 1, சீன் படி மாமுஷி லீஃப் வில்லேஜுக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டார். பட் இவர் வர்றதை தடுக்க நிறைய விஷயங்களும் நடக்குது. குறிப்பாக லாஸ்ட் சாப்டரில் கோஜி இந்த மாமுஷியோட வீக்னஸ் பற்றியும் இவனை எப்படி தடுக்கலாம்ங்கிறத பற்றியும் சொல்லியிருப்பார். இதுபடி ஈனோஜின் இதில் ஒரு பெரிய பிளேவை பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கோஜி இவருக்கு மைண்ட் டிரான்ஸ்மிஷன் ஜுட்ஸுவோட அட்வான்ஸ் வேர்ஷனை டீச் பண்ணுறதா சொல்லியிருப்பார். இது என்ன ஜுட்ஸுவாக இருக்கும்னு இன்னும் ரிவீல் பண்ணலை. பட் என்கிட்ட ஒரு தியரி இருக்குது. அதாவது நருட்டோ சீரீஸில் டேன்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டர் ஒரு சூப்பரான ஜுட்ஸுவை யூஸ் பண்ணியிருக்கும். அதுதான் ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக். இதை யூஸ் பண்ணி ஒரு யூசர் அவங்களோட பாடியை விட்டு ஸ்பிரிட் ஃபார்மில் எங்கே வேணால் இண்டிபெண்ட்டாக போகலாம், யாரை வேணால் பொசஸ் பண்ணலாம். இதுக்கு ரேஞ்ச் லிமிட்டுங்கிறதே கிடையாது. உலகத்தோட இந்த பக்கத்தில் பாடியை விட்டுட்டு அந்த பக்கத்துக்கு போய் அங்கே இருக்கிற பர்சன்ஸை கூட இதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு ரேஞ்ச் லிமிட்டே இல்லை. யூசர் ஸ்பிரிட்டாக இருக்கிற பட்சத்தில் எனிமிஸால் இவங்களை கொல்லவும் முடியாது. இப்படி ஒரு ஜிட்ஸுவை நருட்டோ சீரீஸில் இருந்த டான் கட்டோங்கிற கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஜுட்ஸுவை ஒருவேளை இங்கே ஈனோஜின் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு காரணம்லாம் இல்லை, சும்மா என்னோட வைல்டு கெஸ் தான். இதை யூஸ் பண்ணி இவர் மாமுஷியவே பொசஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து ஷிகமாரு. இந்த மிஷனுக்கு ஈனோஜின், சரடா, மிட்சுகி மாதிரியான ஆட்களை அசைன் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்படி பேட்டிலுக்கு வந்த சரடா, மிட்சுகி எல்லாம் சம அடி வாங்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இந்த ஷின்ஜூஸ் தனித்தனியாக வராதுங்க, அகாட்சுகி மாதிரி பேராக தான் வராங்க. அப்படி இவருக்கு பேரா ஹிடாரி கூட வரலாம். ஹிடாரி வர பட்சத்தில் சரடாவை அவர் பார்த்துக்குவார். சரடாக்கான ஷோ ஆஃப் டைம் முடிஞ்சு போனதால் இந்த வாட்டி அவங்கள டம்மி பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. இவங்களோட மங்குக்கியோ ஷேரிங் எபிலிட்டியை இவங்களை ட்ரெயின் பண்ணி ஹிடாரி கிட்ட சிக்க வச்சிடலாம். இந்த டைமில் மாமுஷியை காலி பண்ண கவாக்கி வர்றது டவுட் தான். ஏன்னா கவாக்கி மாமுஷியை விட பவர்ஃபுல். அவர் உள்ளே வந்தால் பொருட்டோ கவாக்கி சேர்ந்தே மாமுஷியை போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ மோஸ்ட் லைக்லி கவாக்கி இந்த பேட்டிலுக்கு வராத மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அமையலாம். அப்படி என்ன சுச்சுவேஷன்ஸ் வரப்போகுதுன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்காக தான் லாஸ்ட் சாப்டரில் கவாக்கி அமோடோ கிளாஷை நமக்கு காட்டியிருப்பாங்க. இதில் 2 விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று, அமோடோ கவாக்கியோட ஆர்டரை ஏற்றுக்கிட்டு அவருக்கான பவர்அப்ஸை கொடுக்க கவாக்கியை ஆப்ரேட் பண்ணலாம். இந்த டைமில் மாமுஷியோட பேட்டில் நடந்து முடிஞ்சிடலாம். இப்படி ஆகும்போது கவாக்கியால் பேட்டில் ஃபீல்டுக்கு வர முடியாது. அப்படி இல்லைன்னா அமோடோ கவாக்கியோட தொல்லை தாங்க முடியாமல் அவரை ஷட் டவுன் பண்ணலாம். ஏன்னா அமோடோ கிட்ட இந்த ஒரு ஃபீச்சர் இன்னமும் இருக்க தான் செய்யுது. இப்படி ஆனால் கூட கவாக்கியால் பேட்டில் ஃபீல்டுக்கு வர முடியாமல் போகும்.
அப்போ பொருட்டோவும் இந்த பேட்டிலுக்கு வரமாட்டாரான்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பொருட்டோவரோட ஸ்வாடெல்லாம் ரெடியாக வச்சுருக்காரு. எப்போ வேணா அவர் உள்ளே வந்து மாமுஷியை போட்டு தள்ளுவார். பட் பொருட்டோவோட இன்டர்ஃபரன்ஸுங்கிறது ரொம்ப லேட்டாக தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். கோஜி பொருட்டோவை போக விடாமல் தடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதை மீறி ஃபைனலாக பொருட்டோ வரலாம். இப்படி மாமுஷிக்கு எந்த தடையும் இல்லாததால் ஐடாவை நோக்கி அவர் ரொம்ப ஈஸியாக போவார். ஆனால் அங்கே தான் அவருக்கு ஒரு ஆபத்தே காத்துக்கிட்டு இருக்கு. எஸ், டேமனை தான் சொல்கிறேன். டேமன் மாமுஷியை பொழந்து எடுத்து ஐடாவை காப்பாற்றிடுவாருன்னு நீங்கள் நினச்சா அது தப்பு. நான் ப்ரீவியஸ் வீடியோலையே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். அதாவது டேமனோட வீக்னஸ்ங்கிறது இந்த பக்குக்கு நல்லாவே தெரியும். பக்குக்கு தெரியும் போது மாமுஷிக்கும் இந்த விஷயம் தெரியலாம். இப்போ வேற ஜூராவும் இருக்காரு. இவர் மாமுஷிக்கு டேமனோட வீக்னஸ் பற்றின ஹிண்ட்ஸை கொடுக்கலாம். ஜூராவால் இது முடியுமான்னு கேட்குறீங்களா? யாருமே பிரேக் பண்ண முடியாத பொருட்டோவோட உசிகோவையே அசால்ட்டாக கிராக் பண்ணவர் தான் ஜூரா. ஸோ கண்டிப்பாக டேமனோட வீக்னஸை இவரே கூட மாமுஷிக்கு சொல்லலாம். இதை வச்சு இவர் மாமுஷியை காலி பண்ணலாம். இதுக்கப்புறம் மாமுஷி ஐடாவை நெருங்கலாம். அப்போ ஐடாவை இவர் டெவார் பண்ணிடுவாரான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா மாமுஷி ஐடாவை டெவர் பண்ண விருப்பப்படலை. அவங்களோட சுப்பீரியர் ஜெனட்டிக்ஸை அடைய நினைக்கிறாரு. இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. பட் என்னோட கெஸ் படி மாமுஷி மைண்ட் கண்ட்ரோல் மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி அவங்கள கண்ட்ரோலில் வச்சு பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐடா கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். ஐடாவோட தேவை கதைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதால அவங்க கொஞ்ச நாளைக்கு மாமுஷியோட கண்ட்ரோலில் இருந்து அப்புறம் வெளியே வரலாம். இது நடக்க அதிக வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா ஷின்ஜூஸ் இப்போ வரைக்கும் ஒரு தடவை கூட வின் பண்ணலை. ஹீரோஸ்க்கு ஈக்குவலாக வில்லனும் இருந்தால் தான் கதை இன்ட்ரெஸ்டாக போகும். ஸோ இந்த வாட்டி வின்னிங்கிறது ஷின்ஜூஸ் பக்கம் தான் இருக்கும். அடுத்த சிச்சுவேஷன், மாமுஷியோட தோல்வி. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கோஜி மாமுஷியை தடுக்க பல பிளான்ஸை வச்சுருக்காரு. மீனிங் இவர் ஆல்ரெடி என்ன நடக்க போகுதுங்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டாரு. இதனால் யாரை கொண்டு போய் அங்கே பிளான் பண்ணால் இந்த ஈவெண்ட்டை ஸ்டாப் பண்ண முடியும்னு கோஜிக்கு நல்லாவே தெரியும். முதல்ல இவர் ஏன் ஐடாவை சேவ் பண்ண நினைக்கிறாருங்கிறத யோசித்து பார்த்தா அங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது ஐடா கிட்ட இந்த ஆம்னிபொட்டன்ஸுங்கிற பவர்ஸ் இருக்குது. இதை ஐடாவால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இதை ஷீபாயால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த பவர்ஸ் காட்ஸோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லப்படுது. அதாவது இதை யூஸ் பண்ணி ஈஸியாக எதை வேணால் க்ரியேட் பண்ணலாம், எப்படி வேணால் சிச்சுவேஷன்ஸை உருவாக்கலாம். இதை ஐடாவால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கலாம். பட் ஜூரா இதை பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் பண்ணுவார். ஏன்னா இவங்க எல்லாருமே அல்டிமேட் பீயிங்ஸாக இருக்காங்க. இது நடக்கக்கூடாதுன்னு தான் கோஜி ஐடாவை சேவ் பண்ண நினைக்கிறாரு. இதை தடுக்க இவர்கிட்ட சில பிளான்ஸும் இருக்கலாம். அதில் ஒன்று தான் ஈனோஜின். இவருக்கு கோஜி ஸ்பெஷல் ஜுட்ஸுவை டீச் பண்ணியிருக்காரு. பேட்டிலோட அவுட்கம்மை இது மாற்றாதனாலும் இந்த பேட்டிலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இந்த ஜுட்ஸு இருக்கும்னு கோஜி சொல்லியிருக்காரு. இந்த ஜுட்ஸு ஸ்பிரிட் டெக்னிக்காக இருக்கும் பட்சத்தில் இவர் மாமுஷியை டேக் ஓவர் பண்ணி கோஜி சொன்ன மாதிரி தன்னை 20லேருந்து 30 குளோன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுவார். இப்படி பண்ணுறது மூலமாக இவரோட இன்டெலிஜென்ஸுங்கிறது கம்மியாகும்னு கோஜி ஆல்ரெடி சொல்லியிருப்பார். இதை யூஸ் பண்ணி லீஃப்லேஸ் டீம் இந்த பேட்டில் சக்ஸஸ் பண்ணலாம். அடுத்து டேமனோட வீக்னஸ் தெரிஞ்சு இந்த சிச்சுவேஷன்லையும் அவர் மாமுஷியால் பீட் செய்யப்படலாம். அப்போ எப்படி தான் ஐடா எஸ்கேப் ஆவாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அங்கே தான் ஐடாவோட சீக்ரெட் எபிலிட்டி உள்ளே வருது. இன்ட்ரோ அப்போவே ஐடா அவங்களோட எல்லா எபிலிட்டிஸ் பற்றியும் சொல்லலை. சில விஷயத்த அவங்க சொல்ல வேண்டாம்னே சொல்லியிருப்பாங்க. இப்படி ஐடாவால் மறைக்கப்பட்ட எபிலிட்டியை யூஸ் பண்ணி ஐடா மாமுஷியை கொள்ளலாம். இது மூலமாக ஐடா டேமனோட ஃப்ளாஷ்பேக்கை நமக்கு இந்த பேட்டில்லையே காட்டலாம். இப்படி தான் மாமுஷியோட பிளான் ஃபெயில் ஆகும்னு இந்த சிச்சுவேஷனில் சொல்லப்படுது. இதை விட முக்கியமாக ஒரு விஷயமும் இந்த பேட்டிலில் நடக்கலாம். லாஸ்ட் சாப்டர்லேயே பொருட்டோ ஒரு ஸ்பெஷல் ஸ்வாடை வச்சிருக்கிறதா சொல்லியிருப்பார். இது அவருக்கு பெரிய பவர்அப்ஸாக இருக்க போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இதை கண்டிப்பாக இவர் இந்த ஆர்க்லேயே யூஸ் பண்ண தான் போகிறாரு. இது மோஸ்ட் ப்ராபப்ளி ஆரா ஸ்வாடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆரா ஸ்வாட் அனிமேஸில் பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு பவர்அப்ஸ் தான். இதை யூஸ் பண்ணி பொருட்டோவால் அவரோட சாக்ராவை ஸ்வாடில் இன்ஃப்யூஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட சாஸ்கே பண்ண மாதிரி தான். பட் இது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு பவர்அப்ஸாக தான் இது இருக்கும்னு நான் கெஸ் பண்ணுறேன்.
ஆனால் மாமுஷி மாதிரியான ஒரு சாதாரண த்ரெட்டுக்கு பொருட்டோ இந்த பவர் அப்ஸை யூஸ் பண்ணுவாரான்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம எதிர்பார்த்ததை விட மாமுஷியோட பவர் அப்ஸுங்கிறது இந்த பேட்டிலில் அதிகமாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. இவர் டேமனையே பீட் பண்ணுற பாசிபிலிட்டி இருக்குன்னா அப்போ இவர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. இப்படி செம்ம பவர்ஃபுல்லாக மாமுஷி ஒரு 2-3 சாப்டருக்கு காட்டப்பட்டு அதுக்கப்புறம் பொருட்டோ இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி மாமுஷியை காலி பண்ணலாம்னு இந்த தியரியில் சொல்கிறாங்க. ஃபைனலாக என்னோட ஒப்பீனியன் இதில் என்னென்னா, மாமுஷியோட பிளான் சக்ஸஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் இருந்தே இந்த ஷின்ஜூஸ்க்கு தோல்வி மட்டும்தான் கிடைக்குது. ஒரு வாட்டியாச்சு இவங்க ஜெயிக்கணும். அதே சமயத்தில் இவங்க ஐடாவை கொன்னுடக்கூடாது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐடாக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குது. இதனால் ஐடாவை கொல்லவும் கூடாது, சேம் டைம் ஷின்ஜூஸ் ஜெயிக்கவும் செய்யணும். இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு தான் ப்ரீவியஸ் சாப்டரில் நமக்கு மாமுஷியோட கோல் மாறிட்டா மாதிரியான ஒரு சினாரியோவை காட்டினாங்க. இதில் இவருக்கு ஐடாவை டெவர் பண்ணுற எண்ணம் இல்லையா, பட் அவங்களுடைய ஜெனட்டிக்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லியிருப்பாரு. இது மூலமாக ஒன்று மாமுஷி ஐடாவை கண்ட்ரோல் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா ஐடாவை தன்னோட மர்ஜ் பண்ணிக்கணும். இப்படி பண்ணுறது மூலமாக ஐடாவும் இவரும் ஒரே பர்சனாக மாறலாம். அவங்களோட எபிலிட்டிஸை இவர் யூஸ் பண்ணலாம், பட் ஆம்னிபொட்டன்ஸை மட்டும் இவரால் யூஸ் பண்ண முடியாத மாதிரி கூட காட்டலாம். ஏன்னா இதை இவர் யூஸ் பண்ணிட்டா கேம் ஓவர் தான். அப்புறம் ஒரு கட்டத்தில் கவாக்கி மாமுஷியை கொன்று உள்ள மர்ஜ் ஆன ஐடாவை சேவ் பண்ணலாம். ஐடா மாமுஷியால் கடத்தப்பட்டப்போ தன்னால் எதுவுமே பண்ண முடியலையேங்கிற கில்ட் கவாக்கிக்கு வந்து அவர் ஐடாவை காப்பாற்றலாம். இப்படி ஆனதுனால ஐடாக்கு கவாக்கி மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் அதிகமாகலாம். இதை தாண்டி டெட்ஸுங்கிறது மோஸ்ட் ப்ராபபிளி இந்த ஆர்க்லேயே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சரடாவை கொல்ல முடியாது, மிட்சுகி வாய்ப்பே இல்லை, இனோஜின் பொருட்டோன்னு யாருமே டெத்தாக போகிறதில்ல. இதனால் ஷின்ஜூஸ் இந்த வாட்டி யாரையுமே கொல்லக்கூடிய சூழ்நிலை வராதுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஒருவேளை ஜூரா அன்எக்ஸ்பெக்டடான வேற ஒரு விஷயத்தை கூட பண்ணலாம். இப்போ வரைக்கும் இவருக்கு லீஃப் வில்லேஜை ரொம்ப பிடிக்கும், அதனால் வில்லேஜ்குள்ளே வரமாட்டாருங்கிற ஒரு தாட்டை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது எல்லாராலையும் ஃபீல் பண்ண முடியும். பட் ஒருவேளை ஜூரா இது எல்லாத்தையும் உடச்சி எறிஞ்சிட்டு லீஃப் வில்லேஜுக்குள்ளவே வந்தால் அதுதான் பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். இப்படி ஆகும்பொழுது ஹீமாவை ஜூரா கேப்சர் பண்ண வரலாம். ஈனோஜின் அவரை தடுக்கலாம். டேமன் அங்கே வரலாம், ஜூரா கூட ஃபைட் பண்ணலாம். இந்த கேப்பில் மாமுஷி ஐடாவை தூக்கிட்டு போயிடலாம். இப்படி ஆகும்பொழுது டேமனை டம்மி பண்ணாமல் ஷின்ஜூஸ் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை இவங்களால் கிரியேட் பண்ண முடியும். கடைசியாக பொருட்டோ அவரோட ஸ்வாடை யூஸ் பண்ணி ஜூராவை ரிட்ரீட் ஆக வைக்கலாம். இந்த சுச்சுவேஷனும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிஷிமோட்டோ மாதிரி இக்கிமோட்டோ கிடையாது. எங்கே எப்போ என்ன ட்விஸ்டை இவர் வைக்கிறாருன்னே ப்ரெடிக்ட் பண்ண முடியலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பேட்டில் எப்படி போகுங்கிற உங்களுடைய தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.